அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட மாணவர்கள் ஜாதகத்தின் உறவு முறைகள் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது சொல்கிறேன். இது மாணவர்களுக்கான வீடியோ. ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கானது பாருங்கள். இப்போ லக்கணம் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணத்தை போட்டுக்கலாம். இந்த லக்கணத்துக்கு அம்மா அப்படின்னா யாரை பார்க்கறது? 4ஆம் இடம். இதுதான் அம்மாவை குறிக்கிற இடம், 4ஆம் இடம். அப்படி வச்சுக்கங்க. அந்த அம்மாவோட அம்மா, அதாவது அம்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மானா அவங்க அம்மாவை பார்க்கறக்க இதே லக்கணம் வச்சுக்கிறது. 1 2 3 4. அப்போ லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் அம்சி அப்படிங்கிறது. இந்த இடத்த வச்சு தான் அம்சிக்கு பார்க்குறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மானா அம்மாவை குறிக்கிற வீட்டுக்கு அதுலேருந்து அதுவே லக்கணமாக போட்டுக்கிறது. அதுலேருந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடம் வரும். 1 2 3 4 5 6 7. இது அம்மாவோட அம்மாவை பார்க்குறது. அடுத்தது இப்போ அப்பாவுன்னா 9ஆம் இடம். திருசு லக்கணத்தையும் எடுத்துக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இது அப்பாவை பார்க்கறது. இப்போ அப்பாவோட அப்பாவுக்கு பார்க்கறதுங்கிறது தாத்தாவுக்கு. இங்கிருந்து 9. 1 2 3 4 5 6 7 8 9. இது 5ஆம் இடமாக வரும். அப்போது அப்பாவோட அப்பா தாத்தாவுக்கு பார்க்கறது 5ஆம் இடம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இப்போ மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 7ஆம் இடம். 1 2 3 4 5 6 7ஆம் இடம் மனைவி வரும். அப்போ அந்த மனைவிக்கு கணவன் ஒருத்தர் இருப்பார்ல, அதுக்கு 7ஆம் இடம் அதுவே வந்துடும். 1 2 3 4 5 6 7. 7 சரியாக போச்சுங்களா? இப்போ மனைவியோட அம்மா, அதாவது மாமியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அத்தை, அது எப்படி பார்க்குறதுன்னா 1 2 3 4 5 6 7. இது மனைவி வச்சு. இப்போ லக்கணத்துக்கு 4ன்னு அம்மான்னு சொல்லியிருக்கிறோன்னா அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது மனைவியா, அவை அம்மாவுக்கு அங்கிருந்து 4. 1 2 3 4. இப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மனைவியின் அம்மா. அடுத்தது மனைவியின் அப்பாவுக்கு பார்க்கறக்கு. அப்பானா 9 தெரிஞ்சது தானே. அப்போ மனைவியின் அப்பானா 7ஆம் இடத்தை லக்கணமாக போட்டுக்கிறது. 1 2 3 4 5 6 7. இது மனைவியா, அவங்க அப்பாவுக்கு இங்கிருந்து 9. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மனைவியின் அப்பா, மாமனார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடி மனைவியின் தங்கச்சி, குழந்தையால். அப்போ இளைய சகோதரன்னா 3ஆம் இடம் ஜாதகருக்கு. இப்போது இந்த ஜாதகருடைய இளைய சகோதரன் தம்பினா தங்கச்சின்னா 1 2 3ஆம் இடம். அப்போ மனைவிக்கு அதே தங்கச்சி வருங்கன்னா அது 7ஆம் இடத்துக்கு போயிருங்க. 1 2 3. அப்போ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மனைவியின் தம்பி அல்லது தங்கச்சி குறிக்கிற இடம். இப்போ பொதுவாக 11ஆம் இடம்னா மூத்த சகோதரர் குறிக்கிற இடம். இப்போ இந்த லக்கணத்துக்கு இந்த 11ஆம் இடத்துல மூத்த சகோதரர் குறிக்கிற இடம் ஜாதகருக்கு. அதே மாதிரி மனைவிக்கு மூத்த சகோதரத்தை குறிக்கிறது 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். இது 7ஆம் இடமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ லக்கணத்துக்கு அது 5ஆம் இடமாகவே தான் வரும். அப்போ இந்த 5ஆம் இடம் மனைவியின் அண்ணன் அக்காவுக்கும் அந்த 5ஆம் இடத்தை வேலை செய்யும். அதே மாதிரி தாத்தாவுக்கும் அந்த 5ஆம் இடத்தை வேலை செய்யும். இந்த ஜாதகரோட குழந்தைக்குமே இந்த 5ஆம் இடத்தை வேலை செய்யணும். 5னா குழந்தை. 1 2 3 4 5. இந்த ஜாதகருடைய குழந்தைக்குமே அந்த 5ஆம் இடத்தை வேலை செய்யும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ தாய் மாமன் அப்படிங்கிறது 6ஆம் இடம். 1 2 3 4 5 6. சில பேர் சொல்லுவாங்க தாய் மாமன் அப்படிங்கிறது 5ஆம் இடம்னு. அது தவறு. 6ஆம் இடம் தான் தாய் மாமன் கரெக்டாக வரும். 1 2 3 4 5 6. இது தாய் மாமன். இப்போ தாய் மாமனோட மனைவினா இங்கிருந்து 7. 1 2 3 4 5 6 7. இப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் 12ஆம் இடம் தான் தாய் மாமனுக்கு மனைவி, அதாவது அத்தை. இப்போ தாய் மாமனுடைய பையன் எடுக்கணும்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறத புத்திரம் ஒரு ஜாதத்துக்கு. அப்போ தாய் மாமனுக்கு பையன்னா 6ஆம் வீட்டுக்கு 5. 1 2 3 4 5 6. இது தாய் மாமன்னா
1 2 3 4 5. அப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மாமனுடைய மகன் அப்படின்னு வந்துடும். இப்படிதே தான் பிரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. நீங்களே ஒவ்வொன்றா கணக்கு போட்டு பார்த்துருங்க, நீங்களே அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். வீடியோ இப்படி இருந்தால் லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.